வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம என்ன தான் பைக்கை விண்டேஜ் ஸ்டைலில் ஓல்டு ஸ்டைலில் வந்து மாடிஃபை பண்ணியிருந்தாலும் கிளாசிக்காக ஒரு கிரில் வச்ச க்ரோம் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஹார்ன் இல்லை அப்படின்னா அந்த லுக்கே வராதுங்க. இன்றைக்கி ரூட்ஸோட ஹார்னை ரிலே வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வழக்கம் போல் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவோம். இனிமேல் ப்ராடக்ட் ரிவ்யூலாம் நம்மளுடைய ஸ்டோரோடைய யூடியூப் சேனலில் வரப்போகுது. ஸோ அதில் இதை பற்றின ரிவ்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கீழே இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக்கே பிட்ஸ்டாப்ங்கிற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நம்ம நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ரிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேயோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய பவரை கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பெரிய ஹார்ன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ரிலே போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா இது 4 பின் ரிலே, ஆக்சுவலாக 3 பின் ரிலே 5 பின் ரிலே நிறையா இருக்குது. நம்ம 4 பின் ரிலே எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம சப்ளை கொடுத்து சப்ளை வெளியே எடுக்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் 4 பின் இருக்கும். கீழே இருக்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேயை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பவர் தேவைப்படுறது. மேலே இருக்கிறதுல நம்ம பவரை கொடுத்து வெளியே எடுக்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. மேலே வந்து இன்புட் கொடுத்து வெளியே அவுட்புட் எடுக்க போகிறோம். எதுக்கு இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 2 பவர் வேணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு சுவிட்ச் இருக்குது அப்படின்னா அது ஃபிசிக்கலாக ஆன் பண்ணுவோம். நம்ம கையை வச்சு ஆன் பண்ணோன்னா ஆன் ஆகும். பட் இந்த ரிலேயை வந்து நம்ம எப்படி ஆன் பண்ண முடியும்? ஸோ அதுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுத்து இதை ஆன் பண்ண போகிறோம். டேரெக்டாக பேட்டரியிலேருந்து லைனை எடுத்து அதை பூஸ்ட் பண்ணி வெளியே கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலு. ரிலே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பைக்கில் நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பவர் அதிகமாக தேவைப்படுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிலே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரிலே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு பிக்சர் வரைஞ்சிட்றேன். ஸோ ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஹார்ன் ரிலேன்னு ஒயர் வச்சே நிறையா ரிலே விற்கிது. நீங்கள் அது வாங்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஒயர்லாம் வந்து டேப் அடிக்க ரிஸ்க் தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயரோடைய நிறையா ரிலே இருக்கும். 4 பின் ரிலே எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட கனெக்ஷன் இது தான். ஓகே, இப்போ கனெக்ஷன் வந்து பார்த்துடலாம். கீழே வந்து 85 86, மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது 30, அதுக்கு கீழே இருக்கிறது 87. ஸோ இதுதான் வந்து நம்பர்ஸ் வந்து ரிலேயில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நம்பர் பார்த்து தான் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து 85, இந்த சைடு வந்து 86. இந்த 85 86ம் ரிலேயை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ரிலே சுவிட்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ரிலேக்கு சுவிட்சுக்கு பதில் தான் நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம். இதை வந்து ரிலே சுவிட்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். 85 86. ஸோ இந்த 85 86லே இருக்கிற சின்ன நம்பர் எது? 85. ஸோ அந்த 85க்கு நெகட்டிவ் நம்ம கொடுக்கணும். நிறைய பேர் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. சும்மா 85ல் கொடுத்துருங்க, 86ல் கொடுத்துருங்க. நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த 85 86ல சின்ன நம்பர் வந்து 85, அதுக்கு நெகட்டிவ் கொடுங்க. பெரிய நம்பர் 86, இதுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுங்க. இது ரெண்டுமே நார்மலாக நம்ம பைக்கில் இருக்கக்கூடிய ஹார்னோடைய பாசிட்டிவ் நெகட்டிவை அந்த சுவிட்சுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த ரிலேலேயே டோட்டலாக இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 30. இதில் வந்து பேட்டரியோட இன்புட் கொடுக்கணும். அதாவது டோட்டலாக ரிலேலே சின்ன நம்பர் 30, அந்த 30ல் கொடுத்து பெரிய நம்பர் வந்து 87. அதாவது சின்னதாக கொடுத்து பெரியசாக எடுக்கிறோம். ஸோ 87ல் அவுட்புட் எடுக்க போகிறோம். இந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் ஹார்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிறையா பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கனெக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒன்ஸ் நான் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இருக்கிறதுலே சின்ன நம்பர் 30, அதில் பேட்டரியோட சப்ளை கொடுத்து இருக்கிறதுலே பெரிய நம்பர் 87, அதில் வந்து அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். இந்த ரிலேயை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஹார்னோடைய ஸ்டாக் பைக் இருக்கக்கூடிய ஹார்ன் சப்ளையில் 85 86 பாசிட்டிவ் நெகட்டிவாக அப்படியே வந்து ரிலே சுவிட்ச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதாங்க டோட்டலாக சிம்பிளான கனெக்ஷனு. ஓகே, பழைய ஸ்ப்ளெண்டரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் பாக்ஸ்க்குள்ளே இந்த இடத்துல ரப்பர் இருக்கும். இந்த டூல்ஸ் பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்னு கட் அவுட் போட்டாலோ ரிலே போட்டாலோ சுவிட்ச் போட்டாலோ உள்ளே வச்சுக்கலாம். ஒரு பெரிய வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான். ஸோ இந்த ரப்பரை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒயரை வந்து நம்ம இது மூலமாக எடுத்து பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். ஸ்ப்ளெண்டரில் இதுவும் ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. புது மாடல் எப்படின்னு தெரில, பழைய மாடலில் இதை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பழைய ஹார்னில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம எடுக்க போகிறோம். இதைத்தான் வந்து அந்த ரிலே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம சுவிட்சாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நெகட்டிவை வந்து நான் வந்து ஒரு லூப் போட்டு எடுக்கிறேன். நெகட்டிவை கட் பண்ணவே இல்லை, அப்படியே அது ஹார்னுக்கே போகட்டும். ஒரே ஒரு லூப் போட்டு மட்டும் நம்ம வந்து ரிலேக்காக நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஒயர் வந்து பார்த்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் எல்லாமே வந்து பாக்ஸுக்கு கீழே வர்ற மாதிரி வச்சுருந்தேன். அது வந்து இன்ஜின் ஹீட் ஆனால் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒயர் எல்லாம் பாக்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட்டா தானே தெரியும், நம்ம இது பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது. நீங்கள் வந்து மேலே வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பாசிட்டிவை வந்து நான் கட் பண்ணிடுறேன். நெகட்டிவ் லூப் போட்டு தான் எடுத்திருக்கேன். பாசிட்டிவை கட் பண்ணி ஒரு 2-வே சுவிட்ச் வைக்க போகிறேன். 2-வே சுவிட்ச்னால் இந்த மாதிரி சுவிட்ச் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 2-வே சுவிட்சோட சென்டரில் வந்து நான் பாசிட்டிவை கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு மேலேருந்து லைனை பைக்கோடைய ஹார்னுக்கும்
கீழேருந்து வர லைனை வந்து புதுசாக நம்ம செட் பண்ணக்கூடிய ரூட்ஸ் ஹார்னுக்கும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் இந்த பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. மேலே போட்டால் ஒரு ஹார்ன் அடிக்கும், கீழே போட்டால் ஒரு ஹார்ன் அடிக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, பைக்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் லைனை சுவிட்சோட சென்டரில் கொடுத்துட்டு மேலேருந்து வர லைனை நான் அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். எடுத்துகிட்டு வந்து பைக்குடைய ஸ்டாக் ஹார்ன், பைக்கில் இருக்கக்கூடிய ஹார்னுக்கு வந்து அந்த கனெக்ஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மெயின் லைனை வந்து சென்டரில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு லைனை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்னுக்கு வந்து இந்த ஹார்ன் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பின்னை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பின்னு வச்சு ஒரு 10 பின்னு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பின் தான் அது. இந்த லெக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சுலேஷனோட வந்திருக்கும். அது வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்சுலேஷன் இல்லாததான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து பைக்குடைய ஸ்டாக் ஹார்னுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு, எந்த டிஸ்டர்பும் நம்ம பண்ணலை. பாசிட்டிவை மட்டும் கட் பண்ணி சுவிட்சுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். பைக்குடைய ஸ்டாக் ஹார்னு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, போட்டிங்கன்னா அடிக்கும். எக்ஸ்ட்ரா ஹார்னுக்கு மட்டும் ரிலே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து டேப் அடிச்சு விட்டுறலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக. ஓகே, ஒயரெலாம் மேக்ஸிமம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அதே மாதிரிக்கு டூல்ஸ் பாக்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா எந்த ஒயரை வைக்க வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு ஒயர் எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிலேயில் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் வேணும் இல்லைங்களா, அந்த நெகட்டிவில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதையும் நம்ம வந்து அந்த லெக்கில் வச்சு நல்லாவே டைட் பண்ணிக்கிறோம். ரிலேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரியே ஆன்லைனில் ஒயரோடையே கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லெக்கு வச்சு அதை வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ரிலே எதுவும் ஆர்டர் போடலை, சரி இருக்கிற ரிலே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஓகே, இப்போ வந்து ரிலேயில் வந்து நெகட்டிவ் நம்ம கொடுத்தாச்சு. நம்ம ஹார்லேருந்து லூப் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்க நெகட்டிவ் வந்து டேரெக்டாக ரிலேயில் கொடுத்துட்டோம். ரிலேக்கு பாசிட்டிவ் வேணும். அந்த பாசிட்டிவ் வந்து இப்போ சுவிட்சில் இருக்குது. ஸோ சுவிட்சிலேருந்து ஒரு லைன் எடுத்து பாசிட்டிவும் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ரிலே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து ரிலே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அடுத்து பாசிட்டிவ் லைனு. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சிலேருந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து சுவிட்சை இந்த சைடு போட்டோம் அப்படின்னா ஸ்டாக் ஹார்ன், பைக்கில் இருக்கக்கூடிய ஹார்னு. ஸோ சுவிட்சை இந்த சைடு போட்டோம் அப்படின்னா இந்த ஹார்ன் வந்து ரிலேக்கு போயிட்டு ஹார்னுக்கு வந்து சப்ளை போகும். உங்களுக்கு இந்த ஹார்ன் வேணும், இல்லை பைக் மாடிஃபிகேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் எதுவும் வேணும் அப்படின்னா MK பைக்கை பிட்ஸ்டாப்ங்கிற நம்ம ஸ்டோரை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நிறைய மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நம்ம பயோவில் இருக்கும். பர்சனலாக என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலோட பயோவில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்டோரோட வாட்ஸ்அப் நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கால்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நம்மளால் ரீப்ளை பண்ணுவோம். இப்போ ப்ராடக்ட் எது வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்போடைய கேட்லாகில் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே அதுலேயே உங்களுக்கு காட்டும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரிலேக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே, ரிலே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பேட்டரியிலேருந்து டேரெக்டாக லைனை நம்ம இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டாக வெளியே எடுக்க போகிறோம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறது இன்புட் கொடுத்து கீழே இருக்கிறது வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். இப்போ ரிலே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பவர் சப்ளை கிடச்சிருச்சு. ஓகே, நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா மொக்க போட விரும்பலை. ஸோ இதை மட்டும் டேப் அடிச்சிடலாம். ஸோ அந்த கனெக்ஷனே நான் போட்டேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். நான் அதெல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் மட்டும் ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த ஒயர்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக டேப் அடித்து வச்சுருங்க. ரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டேப் அடித்து வச்சுருங்க. சுவிட்சையும் வந்து எல்லாமே டேப் அடித்து வச்சுருங்க. ஓகே, இப்போ எல்லா லைனும் கொடுத்தாச்சு. கீழே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் பைக்கோடைய ஹார்னுக்கு வரக்கூடிய லைனு, அதை ரிலே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேட்டரியோட இன்புட் உள்ளே கொடுத்து அவுட்புட் வெளியே எடுக்கிறோம். ஸோ இதை அவுட்புட் வெளியே எடுத்துருக்கோம். இதை வந்து ஹார்னில் வந்து நம்ம டேரெக்டாக ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து தான் வருது. ஸோ பேட்டரியோட பாசிட்டிவை டேரெக்டாக எடுத்து வந்து ரிலேயில் கொடுத்துட்டு ஸோ ரிலேலேருந்து அவுட்புட்டாக எடுத்து நம்ம ஹார்னில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிலே ஃபுல்லாகவே டேப் அடிச்சிட்டேன். ரிலே எல்லா ஒயரையும் மொத்தமாக பிடிச்சி அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக டேப் அடிச்சாச்சு. சுவிட்சுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சையும் பர்ஃபெக்டாக டேப் அடிச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாமே டேப் அடிச்சிட்டோம். டூல்ஸ் பாக்ஸுக்குள்ளே பத்திரமா வச்சிடலாம். வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், லாங் லைஃப் வரும். இப்போ நான் எல்லா ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா ஒயரும் டூல்ஸ் பாக்ஸ்க்கு மேலே எடுத்துருங்க. கீழே வச்சோம் அப்படின்னா இன்ஜினோட ஹீட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ஒயருமே டூல்ஸ் பாக்ஸ்க்கு மேலோடி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து வந்து பாசிட்டிவ் வந்து அந்த பாசிட்டிவை 2 ஹார்னுக்கும் நம்ம லூப் போட்டு கொடுத்தாச்சு. நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஹார்னோட நெகட்டிவை எடுத்து பம்பரோட கிளாம்பில் கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் தனியாக நம்ம எதில் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கு தனியாக ஒயரிங் கனெக்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் பம்பரோட இதிலே கொடுத்துட்டேன்.
இப்போ தான் இந்த RX-8 பம்பருக்கும் நம்ம வண்டி லுக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ஹார்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஹார்ன் வேணும் அப்படின்னா MK PITSTOPங்கிற நம்மளுடைய ஸ்டோரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.